அனைவருக்கும் வணக்கம். லைட்டாக அப்செட்டான நியூஸோடு தான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. நேற்று வந்து இந்த டாபிக்லாம் பேசணுன்ட்டு அப்படியே ஆர்டர்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பேச போகிறோன்னு ஒரு ஹாப்பி மூடு நேற்று இருந்தது. ஆனால் வந்து ஷாக்கிங் நியூஸாக உள்ளே வந்தோடனே பார்த்தோம்னா வழக்கம் போல் ஃபேக் நியூஸ், இந்த நடிகர் இறந்தார், அந்த நடிகர் இறந்தாருன்ட்டு அதுக்குன்னே ஒரு சேனல் இருக்கும். இந்த நடிகை விவாகரத்து, அந்த நடிகை விவாகரத்துன்ட்டு அப்படி ஏதோ ஒரு நியூஸ்ன்னு பார்த்தா மொத்த நியூஸ் சேனலும் வந்து தளபதி டிவோர்ஸ் கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு முன்னாடி அதை பற்றி பேசிக்கிட்டே ரூமராக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை உண்மையாக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது எடுத்தோன்னே அப்படியே அப்செட்டு. அவங்க பிரிஞ்சா நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா டை ஹார்ட் ஃபேன்ஸ் அவங்கள எப்படிலாம் பார்த்துருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வதந்தி ஒன்று ரிப்போர்ட்டரு ஒரு ஆக்டர்கிட்ட கேட்டாங்க, உங்களை பார்க்க வந்து அவங்கள பார்க்க முடியாமல் விஜயை பார்க்க போயிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது ஒரு ஆக்டர், அவர் வந்து ஆனந்த படத்தோட தெலுங்கு வருஷன் நடிச்சிருந்தாங்க. அவங்கள தான் பார்க்க வந்தாங்க அப்படி இப்படின்னு அந்த இடத்துல ஒரு பொருளை மாதிரி ஒன்று கிளப்பும்போது இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஆகாஷ் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து தளபதியோட ஃபேனு, விஜயோட ஃபேனாக தான் இருந்து அதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க, ஃபேமிலிலாம் செட் ஆச்சு. பட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த நடிகையுடன் சில காலமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு பறத்து விடுறாங்க. மீடியாவுக்கு ஒன்று கிடைச்சாலே புலந்து விட்டுருவாங்க. இப்போ ஃபுல்லாக அதுதான். இனிமேல் விஜய்க்கு யார் சாப்பாடு போடுவா? ஃபீலிங்காக இருக்குல்ல? இந்த நியூஸ் வந்து பார்க்கும்போது நானும் இருந்தேன். காலேஜ் பொண்ணுங்க, அது இனிமேல் என்னடி அப்படின்னு பேசிட்டு பேசாமல் நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டாடி அப்படின்னாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா நொந்துருவாங்க. சத்தியமா மக்களே பஸ்ஸில் வரும்போது சரியான ஃபன் ஆகி போச்சு. அவங்க லைஃப், அவங்க குழந்தைங்க, நம்ம என்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க என்ன பால்வாடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வீடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போச்சு. ப்ராமிஸ் சத்தியமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தங்க தளபதி விஜய் ஓகேவா, எவ்வளோ ஃபேன்ஸு. நேற்று வந்து நான் வந்து கோ படத்துல இருந்து சொன்னேன் இல்லையா, அதோட கனெக்ஷன் அடுத்தடுத்து ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு மூவி ஸ்ரீகாந்த் குல்ஃபி, அதுலேருந்து அப்படியே அடுத்த ஒரு கனெக்ஷன் அயன்லேருந்து அப்படியே இன்னொரு படம். கோ படத்தில் வந்து இவர் இந்த மாதிரி வராரு, யங் யூத் பாலிடிக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்றத வந்து கோ படத்தில் உள்ள இது இன்னொரு படத்தில் உள்ள நியூஸை இன்னொன்று அப்படின்ட்டு அந்த செயின் கனெக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. இதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ வந்து போட்டு விட்றேன். அப்படின்னா ஆர்டர் எடுக்கும்போது மென் வில் பி மென்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை இன்ச்சு பை இன்ச்சாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படி இருக்கும்போது தான் அப்படியே காலையில இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டேன், இதுதான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே இந்த நியூஸ் வந்தோடனே அப்செட்டாக இருக்கும். கூடவே சேர்ந்து பார்த்தீங்கல்ல, ஓபிஎஸ் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அப்படியே ஓவராலாக பார்க்கும்போது என்னெல்லாம் நடக்குது, ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடக்குது, யார் யாரெல்லாம் யார் கூட சேர்றா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. இந்த ஃபீல் தான் சொல்கிறேன். சில நேரம் இந்த மைக் ஆன் பண்ணாமே பேசிகிட்டு இருப்பேன் ரொம்ப நேரம், அதனால தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை போங்கடா, இப்போதான் லைட்டாக ஃபீல் ஆச்சு வேறு விஷயத்துக்கு, அது முன்னே இந்த ஃபீலா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ்க்கு என்னென்னலாம் நியூஸில் பேசுகிறாங்க அப்படின்னு பேசலாம். பார்த்துட்டு அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். சங்கீதா அண்ணி சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த இருமுறை முயற்சி மேற்கொண்டும் அது தோல்வியில் முடிந்தது. சங்கீதா, எனக்கு அழுத்தம் கொடுத்தால் அந்த நடிகை யார் என்று சொல்லி விடுவேன் அப்படின்ட்டு. யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. எஸ், அந்த நடிகை தான் சொல்லுவாங்க. தெரி ரீ ரிலீஸ் 3 hours ஆகும். தெரி ரீலீஸ் ஆயிடுச்சு ஈவினிங். வாங்கப்பா. நான் வந்து ஜிவி அவங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போது என்ன பிரச்சனை, யார் உள்ள வந்தா நடிகை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போவே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்து லவ் பண்ணி எடுத்துக்கவே முடியல. நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு டூ சைடு லவ். அப்படிம்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், டிவோர்ஸ்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு. அவங்க மைண்டில் நினச்சிருந்தாங்க, ஆனால் நான் கல்யாணமே பண்ண போகிறதில்ல, இவன் இன்னும் டிவோர்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. எல்லோரும் 14ஆம் தேதி ப்ரப்போஸ் பண்ண போவாங்க. நான் ஒரு 2 நாள் தள்ளி போனதுனால வாழ்க்கையே டிவோர்ஸ். அதுக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது மக்களே.
வீடியோ. ஏமா இங்க கேட்கும், எல்லாம் உலகத்துக்கே கேட்கும். அமைதியா இருக்கு. நன்றி வணக்கம். நீ எனக்கு எவ்வளோ போடுங்க, இந்த நாள் எவ்வளோ போடுங்க. கொடிக்கா ஒரு பொதுமரம் இருக்கு மக்களே, ஆனா எங்க வீட்டை ஒட்டி தான் இருக்கு. அதுல வந்து நான் சீக்கிரம் வந்து கொடிக்கா பிடுங்கி லைவ் கூட ஒன்று போட்டுருக்கேன், பார்த்தா தெரிஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால எங்க அம்மாவுக்கு நான் புடிங்கி கொடுக்கலையா. மற்றவங்களாம் வந்து போறவங்க புடுங்கி அவங்க கையில கொடிக்காவோட இப்படி பார்த்துட்டாங்கன்னா எங்க அம்மாவுக்கு நிம்மதியே இருக்காது. கொடியா விடுங்க வராம அப்படி எங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பொறுப்பே இல்லாம இருக்கான் அப்படின்றாங்க. கொடிக்கா பிடுங்கிறது தான் பொறுப்பு. ஏமா நன்றி வணக்கம். நான் நேத்து பிடுங்கி போட்டோம்லம்மா, அதுவே 1/2 கிலோ இருக்காது, ஒண்ணுமே இல்லை, பூ தான் வந்துருக்கு. பிடிக்கா பூ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வரும். அதான் சொல்றேன்ல, நான் வீடியோ பேசக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சதிவேலைகள் நடக்கும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ்ல வந்து சாரி இந்த சேனல்ல, அது வேற சேனல். லைவ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். மென் வில் பி மென் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வந்து டீட்டெயிலாக வந்து இப்போ நான் அதில் லைட்டாக மட்டும் சொல்கிறேன். ஆண்கள் ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டாப்பிக்கை பார்த்து பேசலாம். ஒரு குதிரை ஏறும்போது அவங்க ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, தொப்பி எடுத்து அவங்களுடைய பின்னாடி மறைச்சு தெரியக்கூடாதுன்ட்டு அப்படியே அவங்க குதிரை மேலே கால் தூக்கி போடுறது. அப்புறம் அந்த எக்ஸலேட்டரில் போய்கிட்டே இருக்கும்போது, அது லிட்டர் எக்ஸலேட்டர் கரெக்ட், போய்கிட்டே இருக்கும்போது அவங்க சடனாக குனிஞ்ச உடனே அப்படியே ஒரு ஆண் வந்து திரும்புறது. டோன்ட் லெட் பி யுவர் லேடி பட் ஒரு பெண்களை குனிவிடாதது. ஸோ நல்ல விஷயம். ஏன் அவன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக பேசணும். பட் அந்த வீடியோஸை பார்த்த கிளிப்பிங்ஸை துண்டு துண்டாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து இதில் சேரில் வந்து விளாடுவாங்க இல்லையா, ரவுண்டு விளாண்டுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சீட் இருக்கும், ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஒரு பொண்ணுக்காக விட்டு கொடுக்குறது. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா ஒரு ஜவுளி கடை பொம்மை, அது ஒரு மாடல் ட்ரெஸ் போட்டிருக்கும். அப்போது அந்த பொம்மையினுடைய ஒரு மார்பக பகுதி தெரியும், அது தெரியக்கூடாதுன்னு உடனே போயிட்டு அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எதை இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று நமக்குள்ள தோணும். எல்லாருக்குள்ளேயும் எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் கண்டிப்பாக இருப்பான். பட் அவன் தான் உடஞ்சி உடஞ்சி சிதைக்கப்பட்டு அப்படியே வேற மாதிரி மாறுவாங்க பொதுவாக. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மனசு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஏன்னா ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை பொது வழியாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுதான் எங்கேயோ போயிட்டு வேற மாதிரிலாம் போயிட்டு எங்கெங்கேயோ போய் ரொம்ப தப்பாலாம் முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த விஷயம், அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்காக எல்லா பாய்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து வீடியோவா கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த ஹாப்பி வந்துச்சு. ஓகே, நல்ல வீடியோவா இருக்கே, இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் பேசும்போது நிறைய விஷயத்த விட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோடனே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் தேர்ட் சைடில் நிற்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் கொஞ்சம், அதுக்கப்புறம் தேர்டு கொஞ்சம் இருக்கும், செகண்ட் கொஞ்சம் இருக்கும், ஃபர்ஸ்ட் அதை கூட கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா, அது மேலே அப்படியே ஏற்றி பண்ணுற ஒரு பொண்ணோட வீடியோ. அதே மாதிரி பாய்ஸ் அப்போவே பண்ணியிருக்காங்க. அது இது வந்து நான் சொல்கிறது அதுக்கும் பழைய வீடியோ. அதை பார்த்தோன்னே ஒரு ஃபீல், ஆமாம் இல்லை நல்லா இருக்குல்ல இந்த வீடியோ அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியில் தெரியணும். இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமாக வந்து பரவும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. உண்மையும் கூட. அப்போ என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி 90s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். 2K கிட்ஸும் பார்த்துருக்கலாம். இதுல உள்ள நியாயத்தை நான் பேசுறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் லைஃப்குள்ள இருக்கும். அது பாசிட்டிவா முடியும், நெகட்டிவா முடியும். என்னன்னு சொல்லிடுறேன். சுத்தி வளைச்சு பேசினா உங்களுக்கு புரியாம போகலாம். 2 விஷயம். லவ் டுடே மூவில பார்க்கும்போது நீங்க வந்து ஆண், பெண் எப்படி எப்படி போயிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையிலே தப்பு பண்ணாங்களா, பண்ணலையா, அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. ஒரு லவ்வரை விட்டுட்டு ஒரு பாய் கூட போகும்போது எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா? நான் நிறைய கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கண்ணியமாக தான் நம்ம வந்து நடந்திருக்கிறோம். ஏன் இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், அப்படிதான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்குமா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சில நெகட்டிவாக விஷயங்கள் வித் ப்ரூஃபோட பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் வந்து உடஞ்சிரும். அப்படிலாம் இருக்கும். ஏன் நான் அதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒன்றே ஒன்று தேவை. என்ன தேவை அப்படின்னா, அதில் போயிட்டு பாசிட்டிவாக முடிச்சாங்க, நெகட்டிவாக முடிச்சிருந்தா அந்த இது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். நிறைய லைஃப்பில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க நிறையா
வீடியோஸ் பார்க்குறோம் நிறையா ரியல் லைஃப் அப்படி இப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு விஷயத்த சூப்பராக சொல்லியிருந்தாங்கன்ட்டு, அதுக்கு சென்சார் வாங்கி கொடுத்தது கார்த்திக் சுப்ராஜா, லோகேஷ் கனகராஜா, டவுட் வந்துருச்சு. ஐ திங்க் கார்த்திக் சுப்ராஜா, லோகேஷ் கனகராஜ் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் சேர்ந்து களம், அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம், இன்னும் 2 ஷார்ட் ஃபிலிமு ஒரு சென்சார் பண்ணாங்க இல்லையா, அந்த மூவியில் உள்ள ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டு. இது நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்க, பட் நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு. இது நான் கொஞ்சம் தெளிவாகவே பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு சொல்லிடுறேன், ஓப்பனாக முதல்ல பேசுகிறேன். லவ் பண்ணும்போது ஏதோ வீடியோ கால் பேசியிருப்பாங்க, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அவங்க வந்து டேஞ்சர், ஓகேவா. இன்னொருத்தவங்க இருப்பாங்க, ஒரு வாரத்தில் கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. அதுதான் எங்கேயோ சங்கத்தியாக விட்டுருக்கான் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய லவர்ஸ்க்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சடனாக அப்படி சொல்லிடுவாங்க, அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பட் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, பண்ண மாட்டாங்க யாருமே. நிறைய அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயினில் கோவத்தில் பண்ணுறதுன்ட்டு இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இது வாட்சுனே ஏறுங்க சித்தி அப்படின்ட்டு அவன் சித்தியே எதுக்கு சம்திங் கேரக்டர் சொல்லி தான் கூப்பிட்டு போவான். 2 பேரும் சேம் ஏஜில், பட் இந்த மாதிரி உறவுமுறை மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே போனதுக்கு பிறகு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் பார்த்து. ஏன் அப்படின்னா, ஒரு நேரில் ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்புக்கு அப்புறம் மனசு விட்டு பேசும்போது அவங்களுக்குள்ள அது எதுவுமே இருக்காது. ஒரு தப்புனா தப்பு நடந்திருக்குங்களா, உடனே நடந்திருக்குங்களா, 10 வருஷம் கழிச்சு இதாக இருந்தாலும் அந்த பெண் மீது அந்த ஆண் வந்து தவறாக வந்து எந்த ஒரு எதுவும் சொல்ல மாட்டான். நிறையா, ஏன்னா எல்லாருமே உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பாங்க. அது தெரிஞ்சால் கூட சரி போய் திருடணும், அப்போ எதுக்குற நெட்டில் இவ்வளோ பிட்டு வீடியோ கிடக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. அவங்களாம் வந்து தப்பானவங்க. அதனால் வந்து அதை பறக்க விட்ருவாங்க. ஏமாறுறவங்க அங்கே தான் போய் வாண்டடாக நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆகலையா, அந்த பையனை வீட்டில் எதுவும் விசாரிக்காமல் அந்த மாதிரி ஏமாந்த கேர்ள்ஸ் அப்படி இப்படின்ட்டு வருது. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோமே, அந்த வீடியோலாம் வந்து பக்காவாக ஏமாற்றி அவங்க யாருமே தண்டனை கிடைக்கல. ஆட்சி விட்டு மாறினாங்க, அது இதுன்ட்டு ஒன்றும் தெரியல. இன்னும் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த டாப்பிக்கே பேச முடியாத அளவுக்குலாம் இருக்குது. இது என்னடா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. ஏன் இதை டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா, ஒரு இடம் இருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு நான் பர்டிகுலராக சொன்னேன் அப்படின்னா, நிறைய பாய்ஸோட மென்டாலிட்டி வந்து அப்படி இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, இந்த ஹெட்ஃபோன் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நியூஸ் பார்த்துட்டு எதுவும் ஓப்பனாக அவங்க சொல்லிட்டாங்களா, சங்கீதா நீ அப்படின்ற ஒரு ஃபீலில் சத்தியமாக அப்செட் தான். பார்த்தோன்னா ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு தோணும்ல, ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ பெயினாக இருக்கு. அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு ஒரு பெரிய பெயின். லைஃப் இல்லையா, நினைச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பர்சனை, ஒரு பெரிய கட்சியை முதல்ல எதிர்க்க முடியுமா தமிழ்நாட்டில்? அப்படின்னா எதிர்த்தா அதை ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்படிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை வந்து அட்டாக் பண்ணி அதை நேர் வழியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கணும். இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படிலாம் பேசியிருந்தாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, மக்கள்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நல்லா தான் பண்ணியிருக்காங்க நிறையா இருந்தாலும், அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அது வந்து மாறும். இப்போ அந்த பிரச்சனைக்குள்ளே போவானா, இப்போ வந்து வச்சு செய்வாங்க. ஏற்கனவே வந்து சும்மாவே பேசியிருந்தாங்க, இப்போ வந்து வாட்டமாக வேற மாட்டியிருக்கா. அதனால இப்போதான் ஒரு தெரில. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு மைண்டுக்கு வருது. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வேலைக்காரங்க யாராவது போட்டு கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் எனக்கு அது கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு. அது எனக்கு அதுக்கான விடையே தெரியலை எனக்கு. அப்புறம் ரொம்ப லேட் பீரியடில் வந்து இவங்க ஜூஸ் போட்டு கொடுத்தா கூட, யார், தளபதி விஜய் அம்மா அவங்க ஜூஸ் போட்டு கொடுத்தா கூட அதை பாறை பார்த்தா தான் அவங்க குடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஹைஜீனிக்காக குழந்தைய கொடுக்கணும், அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிறாங்க, என்னோட நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து இப்படி ஒரு இஷ்யூ வரும்போது மன வருத்தம். நல்லதே நடக்கட்டும். தெரியாம சேர்ந்து ஒன்றா வாழுங்கய்யா. தமிழக வருங்கால முதல்வரின் வார்த்தையே வரமாட்டேங்குது. நினைச்சாலே ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.